வாசனே ஆலடி நதி ஊற்று சுடலை ஆண்டவர் திருக்கோவிலுக்கு பால்குடம் எடுக்கக்கூடிய அடியவர்கள் தங்களை அணிவு செய்து கொண்டு விரைவாக நமது ஒரு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு விரைவாக வரும்படி உங்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கின்றார்கள். காலதாமதம் செய்யாமல் பால்குடம் எடுக்கக்கூடிய அடியவர்கள் விரைவாக நீங்கள் நம்முடைய முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு வரும்படி உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார்கள். நல்ல நாடே நல்ல நாடே நாவலர்கள் புகழும் நாடே நாடே கோடை மழை பொழியும் நாடே நாடே கடல் வீசும் நாடே நாடே ஆதமூன்று மழை பொழியோ ஆதமூன்று மழை பொழியோ வருடமூன்று பூவிளையோ ஆதமூன்று மழை பொழியோ அரிதாள் அறுத்து வரே அரிதாள் பயிராகோ அருதாயின் உள்ளாரே நீங்களந்தின் கூடை கட்டோ ஆதி கட்டி போரடித்தால் வாழாது சன்னல் என்று ஆதி கட்டி போரடித்தால் அழகே அயோத்தி மாநகரில் ஆதி கட்டி போரடித்தால் அதாவது சரி நீர் வளம் நிலவளம் அம்மா கண்ணல் வளம் சென்னல் வளம் சரி பொன் வளம் பொருள் வளம் சரியான் இத்தனை வளங்கள் ஒருங்கிய மையம் பெற்ற சரி அயோத்தி வட்டணத்தை சரியான் அரசாட்சி புரிந்து வருகின்றார் அம்மா அதிரதன் முதல்வனாகிய தசரத சக்கரவர்த்தி சரியான் சீரின் சிறப்புடனே சரி நாட்டை நல்ல முறையில் அரசாட்சி புரிந்தார். சரியான் அந்த நாட்டில் பாருங்கள் அம்மா மாதம் மும்மாறி மழை பொழிகின்றது, வருடத்திற்கு 3 பூ விளைகின்றது, வயல்கள் எல்லாம் சென்னல்கள் வரப்புகள் எல்லாம் முத்துதிரே மாடி கட்டி ஓரணித்தால் மாடாத சென்னல் என்று சரி ஆணி கட்டி ஓரணித்தால் அழுது நாட்டில் சபாஸ். அப்போ ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னவன் நயன். சரியான் இப்படி அரசாட்சி புரிந்து வரக்கூடிய சமயத்தில் அவன் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சரி குருவாய் வதிஷ்ட மகாமுனிவர் அம்மா கோசலா தேவி மணமுடித்து வைத்தார். சரி அந்த பெண்ணோடு வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் அம்மா குழந்தை செல்வம் இல்லை, சரி அவ பிள்ளை செல்வம் இல்லை என்ற போது சரி இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார். சரி கைகேசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சரி தசரகுமானுக்கு மணமுடித்து வைத்தார். இரண்டாவது பெண்ணை மனம் முடித்து சில ஆண்டுகள் பாருங்க இல்லறத்தில் இனிமையாக வாழ்ந்தும் இந்த மண்டமனுக்கு ஒரு கை குழந்தை கிடையாது. ஆமா மறுபடியும் இந்த வதிஷ்ட மகாமுனிவர் சரி சுமித்ரி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடித்து வைத்தார். சரியான் அந்த பெண்ணுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அம்மா கவலை பாருங்க. சரி அப்படி 3 பெண்களும் புலம்ப சரி இது தசரகுமான் வதிஷ்ட மகாமுனிவர் இடத்தில் கேட்டார். சரி வதிஷ்டரை என்னை உங்களுடைய சொல்படி சரி 3 பெண்ணையும் மணமுடித்து எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை, சரி எனக்கு பிள்ளை செல்வம் வேண்டாமா, அப்படி என்றால் எனக்கு பிறகு நாட்டை ராஜ பரிபாலனம் செய்வதற்கு அதான் ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? சரிதா ஒரு பெண்ணுக்கு 2 பெண்ணை 3 பெண்ணை நான் தான் உன்னை மணமுடிக்க சொன்னேன், 3 பெண்ணை மணமுடித்து உனக்கு பிள்ளை செல்வம் கிடையாது. ஆமா அப்படி என்றால் எதற்காக இல்லை ஏன் இல்லை என்பதை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். சரி இது ஆராய்ந்து பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் தசரதா, என்னை இப்பிறவியிலே ஒரு அரசனாக பிறந்திருக்கின்றாய். சரி போன பிறவியிலே அம்மா ஒரு மலை வீடனாக பிறந்து சரி 3 பாவத்தை செய்திருக்கின்றாய். சரியான் அந்த பாவத்தின் பலன் சரி இப்போது 3 பெண்ணை திருமணம் செய்தும் சரி உனக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்தால் எனக்கு பிள்ளை செல்வம் இருக்கும் சுவாமி? இவ்வாறு என்னை அங்க நாட்டில் இருக்கக்கூடிய கரை கொண்டு மகாமுனிவரை வரவழைத்து சரி இந்த அயோத்தியாபுரியிலே புத்திர காமிஷ் யாகத்தை செய்தால் அம்மா நிச்சயம் உனக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று பாருங்கள் மகாமுனிவர் தன்னுடைய குல உருவாகப்பட்ட மகாமுனிவர் சொன்ன உடனே அந்த நாட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலை கூட்டு மகாமுனிவரை வரவழைத்து தன்னுடைய அயோத்தி மாநகரில் பிள்ளைக்காக பெரும் வேலை செய்தார். இந்த கலை கூட்டு மகாமுனிவருடைய தலைமையில் இந்த தசரத மன்னவன். சரி அப்படி கலை கூட்டு மகாமுனிவர் வேலை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பூதமானது பாருங்கள் ஒரு தங்க கிண்ணத்திலே பாயாசத்தை வைத்துக் கொண்டு அழகாக பிறந்தது வேண்டி சரி
அந்த பாயாசத்தை கலைக்கொண்டு மகாமணிகள் தன் கையிலே வாங்கி சரி அப்ப தசரதா சுவாமி இந்த பாயாசத்தை உன் மனைவி 3 பேருக்கு பங்கு வைத்து கொடுப்பார் சரி என்று சொன்னபோது ஆக, அழகா 3 பங்கு வைத்து கொடுத்தார். சரியா மீதி ஒரு பங்கு இருந்தது. அம்மா அது யார் கொடுக்கறான்னு பார்க்கும்போது சரி 3வது மனை சுமித்திரைக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா பாரு என்ன தெரிந்தாலும் மாதே மாதத்திலே ஓலை போல் இரமானா இரண்டாவது மாதத்திலே ஈஸ்வரனே தஞ்சமெல்லாம் மூன்றாவது மாதத்திலே ஒத்த நீரமிழியானாள் நான்காவது மாதத்திலே நாயகனே தஞ்சமெல்லாம் ஐந்தாவது மாதத்திலே அரவையரே பூரணமா ஆறாவது மாதத்திலே தங்கமெல்லாம் தங்கமிரா ஏழாவது மாதத்திலே விளம்பிராத படுக்கையாள் எட்டாவது மாதத்திலே எட்டு மூட்டை வருகுதம்பா ஒன்பதானே மாதத்திலே உரறியே பொங்கலிட்டான் பத்தாவது மாதத்திலே பாவையருக்கு மெய்நோடு தசரகுமாரனுடைய மனைவி 3 பெண்களுமே சரி நிறைவுற்றார்கள். அம்மா 1வது மாதத்திலே உடையவனை தஞ்சமென்றார்கள் 2வது மாதத்திலே இறைவனை தஞ்சமென்றார்கள் 3வது மாதத்தில் முக்கண்ணனை தஞ்சமென்றார்கள் 4வது மாதத்திலே என் நாயகனை தஞ்சமென்றார்கள் வயிற்ற குழந்தை இருக்கும்போது சரி நம்ம நல்லதை சிந்திக்க வேண்டும், அம்மா தெய்வத்தை வழிபட வேண்டும், சரி நல்ல காரியங்கள் பேச வேண்டும். சரி அப்படி பேசுற அந்த குழந்தைகள் அம்மா அதை கேட்டு அப்படி அழகா வளரும். நல்ல எண்ணத்தோடு வளரும், நல்ல பிள்ளையாக வளரும். அதே சமயத்துல தாடி கட்டிய தன்னுடைய கணவனும் மாமியாரும் என்ன செய்யணும், அந்த பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நலமாக பிள்ளைகளுக்கும் நலமாக பெற்றெடுப்பார்கள். எப்ப பார்த்தாலும் நச்சரிக்க கூடாது, சரி அது ஒரு பக்கம். துன்பத்தை கொடுக்க கூடாது, துயரத்தை கொடுக்க கூடாது. 5வது மாதத்திலே 6வது மாதத்திலே சரி அங்கமெல்லாம் தங்க நிறம். சரி 7வது மாதத்திலே எழுந்திராத படுக்கையானார்கள். 8வது மாதத்திலே திட்டமிட்டு வருகின்றார்கள். 9வது மாதத்தில் ஊரறிய பொங்கல் வைத்து 10வது மாதம் வந்தது பாருங்கள். சரி பாவையருக்கு மெய்நோகை சரியான் அப்படி வெளியூருக்கு முடியாமல் உரைத்தார்கள். அம்மா மருத்துவத்தை அழைத்து வந்தார்கள். சரி எங்க மருத்துவத்தை கண்டபோது மக்கள் மீட்டு குழப்பினார்கள். சரியான் அப்படி புலம்பக்கூடிய சமயத்தில் சரி அப்படி அழகா பாருங்கள். அண்ணா இந்த பெண்குடிகள் பாருங்கள் கன்னிக்குடம் உடையவே. சரியான் அங்கே அழகுடனே அம்மா கோசலையாள் திருவயத்தில் பெருமாள் தான் பிறந்தார். தேசியாள் திருவயத்தில் வரதாழ்வாள் தான் பிறந்தார். செய்திரையாள் திருவயத்தில் திருவயத்தில் லட்சுமணனோ சத்குரு
சரியா கரத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அரவம் சரி இவையெல்லாம் தம்பியாக பிறவி செய்து அம்மா அயோத்தியாபுரியில் வந்து சரி கோசலைக்கு ராமன் என்றும் சரி கைகேசி வரதன் என்றும் அம்மா சுமித்திரைக்கு லட்சுமணன் சத்துருக்கள் என்றும் சரி 3 பெண்களுக்கு 4 குழந்தை அவர் 4 பேர்களும் பிறந்து பாருங்கள் இந்த அயோத்தி மாநகரிலே எல்லா கலைகளையும் கற்று கல்விகளையும் கற்று வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் தாண்டை என்று சொல்லக்கூடிய அரைக்குடைய காட்டிலே பாருங்கள் விஸ்வாமித்திர மகாமுனிவர் சென்று வேள்வி செய்தார்கள் சரி அந்த வேள்வியை தாடை என்று சொல்லக்கூடிய அரைக்கானவர் அழித்தார் அப்பொழுது மகாமுனிவர் பார்க்கின்றார்கள் இந்த வேள்வியை முழுவதும் நாம் நிறைவடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரி முதலில் இந்த தாடையை கொல்ல வேண்டும் இந்த தாடையை கொல்வதற்கு நம்மளால் முடியாது என்று சொல்லி மகாமுனிவர்கள் பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கையை ஆட்சி செய்யக்கூடிய ராவணனை கொல்வதற்காக என் பெருமானாகி திருமால் அயோத்தியை ஆட்சி செய்யக்கூடிய தசரத வேந்தனுக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயரிலே வளர்ந்து வருவதை அறிந்தார்கள் சரி உடனே பாருங்கள் விஸ்வாமித்திர மகாமுனிவர் சரி அயோத்தியாபுரியில் வந்து ஸ்ரீ ராமனையும் சரி லட்சுமண பெருமானை அழைத்து வருகின்றார் சரியா அரைக்கு தாடையை சம்காரம் செய்து முடித்தார் அம்மா அந்த வேண்டியதனை பாதுகாத்தார்கள் சரி அதில் பிறந்தது அழகான திவ்ய அஸ்திரம் சரி அந்த அஸ்திரத்தை லட்சுமண பெருமாளுக்கு அம்மா வெகுமதியாகவே கொடுத்தார் இந்த கௌசிகன் சரியா அழகாக அன்போடு ஏற்றுக்கொண்டு சரி 3 பேருமாக ஒரு பக்கமாக அமர்ந்திருக்கிறார்கள் சரியா பார்த்தா ஸ்ரீராமர் அம்மா ஐயா மகாமுனிவரே இல்ல ராகவா நாளையும் தம்பியும் அம்மா வந்து வெகு நாளாச்சு வாழும்படி போதே அம்மா தசரதன் தேடுவார் தாய்மார்கள் தேடுவார் அயோத்திக்கு போக வேணும் அயோத்திக்கு போக வேணும் அருள்மொழியிலே ஒழிப்போ அயோத்திக்கு போக வேணும் அயோத்திக்கு போக வேணும் அருள்மொழியை கொடுங்கோ மகாமுனிவரே என்னை நாளை என் தம்பி உங்கள் பிறகால் வந்து சரி வெகு நாள் ஆகிவிட்டது அம்மா என் தந்தை பாருங்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார்கள் சரி தாய்மார்களும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார்கள் சரி விடை கொடுத்தால் நாங்கள் புறப்படுவோம் ராமானி சொன்னது போன்று வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் தம்பிமார்களையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவல் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆமா ஆனால் உன்னுடைய தந்தையிடத்தில் உன்னை அழைத்து வருகிறது என்ன சொல்லி தெரியுமா என்ன தசரதா இன்றைக்கு உன்னுடைய மகன் ராமனை நான் வெறும் ராமனாக அழைத்து செல்கின்றேன் ஆனால் மறுபடியும் இந்த ராமனை உன்னிடத்திலே கொண்டு ஒப்படைக்கின்ற பொழுது ஒரு திருமண ராமனாக ஒப்படைப்பேன் என்று சொல்லி வந்திருக்கின்றேன் சரி ஆகையினால் இன்னும் நிறைய இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது ராகவா ராமா இந்த அவனை 56 தேசத்திலும் பாருங்கள் சரி அழகிலும் வளமையை சிறந்த நாடு அம்மா அயோத்தி என்று சொல்வார்கள் அன்று சொல்வார்கள் இன்று சொல்வார்கள் என்ன ஐயப்பாடு இருக்கின்றது அவனை 56 நாட்டில் என்னுடைய அயோத்தி மாநகரம் நாளை அழகிலே சிறந்த நகரம் அழகு அயோத்தி நகரத்தை விட சரி இன்னொரு அழகான ஒரு நாடு வந்து இருக்கின்றது எங்கள் அயோத்தி நகரை விட இந்த அவனியில் அழகு பொருந்திய நாடு இன்னொரு நாடு இருக்கிறதா அது எந்த நாடு சுவாமி அதான் விதை மாநகரம் சரி அந்த விதை மாநகரத்தை அம்மா சீருடனே சிறப்புடனே சரி ஜனகரமான அரசாட்சி வைத்து வருகின்றார் சரியா சிறிய நாடாக இருந்தாலும் சரி வளமை பேர் பெற்ற நாடு சரி அந்த நாட்டிலே சென்று அங்க இருக்கும் வளமை புதுமை அவன் கண்டுவிட்டு அதன்பின் ஒரு அயோத்திக்கு போகலாமே எங்கள் அயோத்தி நகரை விட அழகிலே சிறந்த நகரம் என்று சொன்னபடினால் உறுதியாக அந்த முதலை மாநகரம் செல்ல வேண்டும் சரி அந்த நாட்டினுடைய வளமையை பார்த்து சுவைக்க வேண்டும் சுவாமி ஆமா புறப்படலாமே சரி இதை சொல்லி பாருங்கள் சரியா 3 பேருமாகவே இந்த வனம் கடந்து அடுத்தவன் வருகின்றார்கள் சரி அது யாருடைய வனம் என்று சொன்னால் யாருடைய வனம்மா அகலே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய வனம் சரி அந்த பெண்ணுடைய கௌதமரிசுடைய தேவி சரி அதே வனத்தில் ஒரு சாபத்தின் வயலாகவே சரியா கருங்கல்லாகவே வந்திருக்கின்றாள் அம்மா அந்த பாதை வரக்கூடிய பெருமானுடைய பாதார விந்தமானது சரியா கல்வி பாதம் பட்ட போது கல்வி பாதம் பட்ட போது பள்ளி பாதம் பட்ட போது கல்லும் பெண்ணாய் எழுந்தருள்வார் கல்லும் பெண்ணாய் எழுந்தருளே பள்ளி பாதம் பட்ட போது பள்ளி பாதம் பட்ட போது கல்வி பாதம் பட்ட போது கல்லும்
கரிங்கலில் ஈசாகப்பட்ட போது அம்மா கல்லும் ஒரு பெண் அங்கு எழுந்து சுவாமி வணங்கி நின்றார்கள். சரி என்றார் மாயவன். ஆமா மகாபிரியரே, என்ன ஆச்சரியம்! அம்மா என்னுடைய பாதம் பட்டவுடனே கல்லாக இருந்து பெண்ணாக மாறிவிட்டது. அப்ப என்றால் இந்த பெண் கல்லாக வருவதற்கு காரணம் என்ன? என்னுடைய பாத தூள்கள் பட்டவுடனே பெண்ணாக வருவதற்கு என்ன காரணம் சுவாமி? அப்ப ராமா, என்ன சுவாமி? பெருங்கதை. பெருங்கதை? ஆமா, பெருங்கதையா பெரிய கதை? பெருங்கதை. சரி, ரெண்டு ஒண்ணு. அதாவது இந்த பெண்ணுடைய கௌதமரிஷியுடைய தேவி. சரி, அதோ கௌதமரிஷி வந்து விட்டார். அம்மா தெய்வேந்திர மன்னனுக்கும் சரி கௌதமரிஷிக்கும் நடந்த ஒரு பிரச்சனை காரணமாகவே சரி இந்த பெண்ணுடைய கருங்கல்லாகவே இருந்தாள். சரி, உன்னுடைய பாதம் பட்டவுடனே பெண்ணாக மாறிவிட்டார். சரி, இது இவருடைய கணவர் கொடுத்த சாபம். ஆமா, கௌதம் அவர் கணவரை வந்து விட்டார். உடனே வந்து பெண் ஆணவன் வந்துட்டார். எப்ப பண்ண பாத்துட்டு இருக்காரு. பாரு, மனைவி தன்னுடைய அருகாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியுடைய அருமை பற்றி அறிய மாட்டான். இல்லாத சமயத்தில் தான் மனைவியுடைய அருமை தெரியும். அதே மாதிரி கல்லாக போக கடப்பட்டு பாருங்க, சினத்தில் சாபத்தை கொடுத்த இந்த மகாமுனிவர் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 பேர் வர்றது அப்படியே சுற்றி பார்க்கிறது. தெரியாமல்லா கொடுத்துட்டோம். ஆமா, பொண்டாட்டி இருக்கும்போது அருமை தெரியாதுல்ல. சரி, போனப்பதான் அருமை தெரியும். உண்மைதானம்மா. ஒரு ஆண்மகன் இறந்து விட்டால் ஒரு பெண்மகளுக்கு இந்த சமுதாயம் கொடுத்திருக்க பேர் என்ன? பேர் விதவை. ஆனால் ஒரு மனைவி இறந்து விட்டால் அவருடைய கணவனுக்கு, அந்த ஆண்மகனுக்கு இந்த சமுதாயம் கொடுத்திருக்க பேர் என்ன தெரியுமா? அனாதை. நான் இப்படி என்ன கேட்கறது? அப்படி ஒரு நிலைமை நம்ம போக வேண்டி வந்துடும். கண்டிப்பா பக்கத்துல இருக்கும் போது யாருக்கு அதனுடைய அருமை தெரியாது. அதே சமயத்துல பாரு, கணவன் மனைவியை அடித்தான். சரி, புறப்படலாமே. சரி என்று சொல்லி பாருங்கள். அம்மா, ஸ்ரீராமர் பாருங்கள் கௌதமரிஷியோடு சரி அகலியில் பெண்ணை சேர்த்து வைத்து விட்டு சரியா அப்படி புறப்பட்டார்கள். சரி, குதிரை மாநகரத்தில் சென்னங்கிரி வளமை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா இப்படி வரை என்ன பாருங்க, எப்படி மறிந்தாருங்க? பலமான பலம் கிடந்தே சரி, விதை மாநகரத்துக்கு செல்ல வேண்டும் என்று அம்மா வனம் வராந்திரம் தெண்டு தீவு குமிடு அத்துவானகம் சரி அத்தனை கடந்து வருகின்றார்கள். சரியான் மரக்குடி வழியை பார்த்தார் மாயவர். அம்மா சுவாமி, இதெல்லாம் விதை மாநகரம் என்று சொன்னீர்கள். சரி, அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். சரி, நடக்கிறோம் நடந்துட்டே இருக்கோம். அம்மா, அந்த ஊர் எங்கதான் இருக்கு? ராமா, இது கைக்குள்ள இருக்கு. அம்மா, கைக்குள்ள என்ன இருக்கு? கைக்குள்ள இருக்கு. வட்டையா அம்மா, மாட மாளிகை வராய் கூட
அம்மா அங்கே பெத்ரிமா நகரத்திலே மாட மாளிகை கூட கோபுரம் சரி அன்னசாலை சொர்ணசாலை சரி அழகுள்ள வீடு பந்தாடு வீடு பகடை போடும் சாவடி அம்மா இவ்வளவு அழகா இங்கிருந்து பார்க்கும் போது இவ்வளவு அழகு பார்த்தாயா ஆமா சுவாமி உண்மையிலே இவ்வளவு ஒரு தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த முதலை மாநகரம் இப்படி ஒரு காட்சி கொடுத்தது சொன்னால் சரி. தாங்கள் சொன்னது போன்று இந்த முதலை நகருக்குள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே எங்களுடைய அயோத்தி நகரம் இந்த முதலை நகர் பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கும் சரி எவ்வளவு அழகு சரி இன்னும் பார்த்து கொண்டே போகலாமே ஆமா. இது சொல்லி பெத்ரிமா நகரத்திலே ஆ. ஒவ்வொரு வளமை கண்டு பார்த்து கொண்டே வருகின்றார்கள் சரி மாமர சோலைகள் தென்னை மர சோலைகள் சரி. புன்னை மர சோலைகள் அம்மா ஐயப்பா அம்மா வேப்பமரம் என்ன சரி இவ்வளவு கொடுமையான வேப்ப மரம் அம்மா பூவரசு மரம் சரி எத்தனை இந்த பக்கம் பார்த்தா அம்மா எல்லா விதமான மரங்கள் இருக்கு எல்லாம் மரம் எத்தனை ராத்திரி என்ன அழகு சரி பட் ஆள் என்று சொன்னால் சரி பெரியமா நகரத்திலே வடபுறமா இருக்கக்கூடிய அம்மா ஒரு அழகுடைய ஆலமரம் சபாஷ். அதனால அதுக்கு பேர் திருவட்டமான மரம் என்று சொல்வார்கள் ஆலமரத்தை கண்டபோது சரி அது இடுமால் வாயுவர் பார்த்தார் அம்மா இங்க மகாமணிவரை என்ன நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது சரி இந்த நேரம் கொஞ்சம் நேரம் அமர்ந்து அம்மா அப்படி காத்தோட்டமா உட்கார்ந்து அவர் போகலாமே ராமா நானே சரி நானே உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன் நீயே சொல்லபடியினால் சற்று நேரம் வந்து பிறகு போகலாமே ஆகட்டும் சரி என்று சொல்லி வரேன் ஆக தகையார வேண்டும் என்று சொல்லி சரி ராமர் லட்சுமணன் மகாமுனிவர் சரி மூன்று பேருமாக திருவடமால் மரத்தடியில் அமர்ந்தார்கள் சரியா அதான் ஆலமரத்தடியே அமர்ந்தார்கள் சரி அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் அம்மா அங்கே பெத்ரிமா நகரத்தை அரசாற்று வைத்து வருகின்றார் சரி ஜனகர கோமான் அம்மா அவருக்கு ஒரே ஒரு மகள் சரி வளர்ப்பு மகள் அம்மா அம்மா பெயர் ஜானகி சீதா அண்ணாமணி மைதிலி மனோமணி என்று சொல்வார்கள் 5 பெயர் சரி அம்மா எப்படி பிறந்தவர்கள் எப்படி எப்படி அம்மா கைலாசம் பிறந்த வேண்டாம் கன்னிமணி ஜானகி இல்லோடே வந்த வேண்டாம் ஜனகரல்ல திருமகன் ஜானகியாய் வளரும் அம்மா பாருங்கள் கைலாசம் வந்தவர்கள் சரி வில்லோடு வந்தவர்கள் அம்மா வீர மனோரமணியாக ஜானகி அம்மை சரி ஒரே ஒரு மகள் பாருங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சரி கேட்டாதான் கிடைக்கும் அம்மா பாருங்க ஒரே ஒரு மகள் அது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனுடைய மகள் ஒரு நாட்டினுடைய இளவரசிக்கு கேட்கவும் செய்யணும் அம்மா பாருங்க சரி அழகா பாரு சேடி பெண்கள் பாருங்க சரி. சேடி பெண்களை எப்படி அழைக்கிறார்கள் எப்படி பழைக்கிறார்கள் ஜாதி கௌரி மாணிக்கவே ஜாதி கௌரி மாணிக்கவே கங்கரத்தின சீமாட்டில் கங்கரத்தின சீமாட்டில் ஜாதி கௌரி மாணிக்கவே
ஆடுகின்றார்கள். பந்தடித்து வாராள் சீதாதேவி பந்தடித்து வாராள். 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 ஓரோலம் ஒரு பந்தை எடுத்தாள். ஒரு பந்தயத்தான் உத்தமையாள் வந்தாடியே வாராள். பந்தாடிய வாராள். இரண்டோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் ஏத்திரையாள் வந்தாடியே வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். மூன்றோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் குழலாள் வந்தாடியே வாராள். உலகம் பந்தாடிய வாராள். நான்கோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் நாயினியாள் வந்தாடியே வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். பந்தடித்து வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். ஐந்தோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் ஆயிரையாள் வந்தாடியே வாராள். இளைய பந்தாடிய வாராள். ஆரோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் அன்னமணி வந்தாடியே வாராள். பந்தடித்து வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். பந்தடித்து வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். ஏழோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் ஏத்திரையாள் வந்தாடியே வாராள். இளைய பந்தாடிய வாராள். எட்டோலம் ஒரு பந்தை எடுத்தாள். இரண்டோலம் ஒரு பந்தயத்தான் எட்டு சீதா வந்தாடியே வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். பந்தடித்து வாராள். சீதாதேவி பந்தடித்து வாராள். அப்படி அழகாகவே பந்தாடு மேடையிலே சரி ஜானை மனம் செய்தி பெண்கள் விளையாடுகின்றார்கள். அம்மா பந்து விளையாட்டுன்னு சொன்னா சரி பந்த மேல போடுறாங்க கீழே வரும்போது அழகா தட்டி விடுறாங்க. சரி அப்படி உச்சமந்து விளையாடுகின்றார்கள். அம்மா சேரி பெண்கள் பிடிக்கவே முடியல. சரி அம்மாவே தட்டி விடுறாங்க. அப்படி மேல போயிட்டு கீழே வருது மறுபடியும் தட்டி விடுறாங்க. ஆமா இவங்க எல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். பந்து எப்பமாவது தன்னுடைய கையில அகப்படும் என்று சொல்லி பாருங்கள். சேடி பெண்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். பந்து அம்மா அடிக்கக்கூடிய பந்து, அந்த தட்டிவிடக்கூடிய பந்து இந்த சேடி பெண்களால் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அம்மா அப்படி பார்த்துட்டே இருக்கான். பிடிக்கலாம் பிடிக்க முடியல. சரி அவ்வளவு உற்சாகமா விளையாடுகின்றார்கள். அம்மா அம்மா கை வைத்து அடிக்கடி பந்தானது சரியான் அப்படி அழகா தங்க பந்து. வாயசனுடைய மகள் சரி தங்கப்பந்தை கரம் எடுத்து அம்மா அழகாக விளையாடுகின்றார்கள். சரியா இப்படி விளையாட பாருங்க. எப்படி அம்மா தங்கப்பந்தை கரம் எடுத்து தாருடலாள் தானடி தங்கப்பந்தை கரம் எடுத்து ஐவர்ண பந்தை எடுத்து அன்னமணி தானடி அன்னமணி அடித்த வந்து நரத்தில் வருவோடல் சீதாதேவி அடித்த வந்து ஸ்ரீராமரை தேடி வருவோடல் சீதையம்மை அடித்த வந்து மரம் தனி நோக்கி அழுகுதையா தெய்வ தந்து நீ கண்டதொரு மாயே வரும் நீ கை நீட்டி தான் பீடித்தார் சீதையம்மை அடித்த வந்து ஸ்ரீராமர் கையில் அமர்ந்திடுமா சீதையம்மை அடித்த வந்து அப்படியே அழகா தங்கப்பந்தை கரம் எடுத்து சரி அழகா விளையாடுகின்றார்கள் ஜானகி அம்மை. அம்மா
அப்படி விளையாடக்கூடிய சமயத்தில் தங்க பந்தானது சரி அம்மாவோட கரம் மீறி பாருங்க சரி பந்தாடு மேடை விட்டு சரியா அந்த மார்க்கமாகவே திருமணமாக மரத்தை நோக்கி வருகின்றது. ராமர் அமர்ந்திருக்கக்கூடிய ஆல மரத்தை நோக்கி வருகிறது இந்த பந்து. சீதாதேவி அடித்த பந்தானது ஸ்ரீராமன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அப்படியே இறைச்சலோடு வருகின்றது. அம்மா கடும் இறைச்சல். அம்மா அப்படி பாருங்க சரி கடும் இறைச்சலோடு வருங்கள். அம்மா அந்த வரக்கூடிய வேகத்தை கண்டார் ஸ்ரீராமர். சரியா லட்சுமணா என்ன அது பார்த்தாயா அம்மா அந்தரத்தில் இருந்து ஒரு பொருள் வந்து கொண்டிருக்கிறது. சரி என்ன லட்சுமணனுக்கு தெரிகின்றதா? அண்ணா அதை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு உருண்டை வடிவம் போல் தெரிகின்றது. ஆமா உருண்டை மாவு சத்தமாவா இருக்கும். சீதாதேவி அடித்து விட்ட வந்து அம்மா ஸ்ரீராமர் கருத்தில் இருந்து அமர்ந்தது. சரி லட்சுமணா என்ன இந்த பந்திருக்கு அழகை பார்த்தாயா? அம்மா வண்ணங்களோ வண்ணங்கள் வண்ணங்கள் கொண்ட அற்புதமான பந்து. நம்ம அயோத்தி நகரில் கூட நம்ம அப்பா கூட நமக்கு இப்படி ஒரு பந்து வாங்கிக்கிறது. வண்ணங்களை பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தால் பசுமை, இன்னொரு பக்கம் பார்த்தால் செம்மை, இன்னொரு பக்கம் பார்த்தால் வெண்மை, இன்னொரு பக்கம் பார்த்தால் கருமை, இன்னொரு பக்கம் பார்த்தால் நீளம். வண்ணங்கள் கொண்ட அற்புதமான அருமையான பந்தன்னா. சரி எவ்வளவு மை அம்மா கருமை செம்மை எவ்வளவு அருமையான சொல்லுமா. செம்மை கருமை வெண்மை அழகுதான் பசுமை. தம்பி அண்ணா இந்த பந்தை விட அழகுடன் இருக்கும் என்று சொன்னால் ஆனா இந்த பந்தை கை வைத்து அடிக்கும் அந்த பெண் அந்த பாவை சரி எவ்வளவு அழகாக இருப்பாள். அண்ணா இந்த பந்தை கையில வைத்துக் கொண்டு இந்த பந்தை இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பந்தை அடித்த பாவை அழகு என்று தாங்கள் எப்படி சொன்னீர்கள்? ஒரு பெண் அடித்த பந்து என்று சொல்லி தாங்கள் முதலில் எப்படி கண்டு கொண்டீர்கள்? சரி ஒரு ஆடவர் கையில ஒரு பொருளை கொடுத்து பாருங்க. சரி எப்படி இருக்கும்? ஆமா எப்படி இருக்கும்? இன்னைக்கு கொடுத்து நாளை கேட்டா குரங்கையில பூமாலை போன மாதிரி இருக்கும். சரி ஆகாது. ஒரு சொல்லி இங்க வச்சோடனே மறந்துருப்பாங்க. சரி அதே இது எங்களை பொண்ணு ஒரு பெண்கள் கடத்துல ஒரு பொருளை கொடுத்து பாரு. சரி இன்னைக்கு கொடுத்துச்சு. அம்மா 2 வருஷம் கழிச்சு என்ன கேட்டு பாரு. அப்படியே சரி பெண் அடிக்க வேண்டிய பந்துதான். ஆமா கண்டவ பார்த்தா தெரியாதா? சரி உண்மைதானே? உண்மை. அதே சமயத்துல பாரு பெரிய ராமனாம் தாடையை கொண்டானா தவம் இவர் வேல் வைக்கிறதானா இந்த நாட்டில ஒரு பெண் எடுத்திருக்கிற பந்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி உங்களை இகழ்ந்து பேசுவார். ஆகையினால் இந்த பந்து எவ்வளியாக வந்தது அதே வழியாக தன்னுடைய கைகளால் அடித்து விடுகிறான்னா அதுவும் சரிதான். சரி இது சொல்லி என் பெருமாள் என்ன செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பந்தை இறங்கியே கைத்தையே கடமை சரி வலது கரம் கொண்டு வந்த திசை நோக்கி அடித்து வீசினார். ஆமா பந்து விரைவாக வருகின்றது. சரி பந்தாடு மேடை நோக்கி. ஆமா அங்கே பந்தாடு மேடையிலே சரி ஜானகியை பந்த காணாம தேடுறாங்க. ஆமா அடி கௌரி என்ன மாணிக்கோ ரத்னம் என்னம்மா எடி வைரம் என்னம்மா எங்கடி போச்சு அடிச்ச பந்து? எம்மனைக்கு பந்து அடிச்சீங்களம்மா? அடிச்சேன். நீங்க அடிச்ச பந்து நான் பிடிக்கணும் அப்படி எட்டி பார்த்தானம்மா? நீங்க காதுல போட்டிருக்கீங்க பாருங்க ஜிமிக்கி. ஆமா அந்த ஜிமிக்கு அந்த காது மட்டும் என் கண்ணுல படிச்சு பாருங்கம்மா. சரி நான் அதையே பார்த்துட்டு பாருங்க அதுக்கு முன்னால பந்து காணாம போச்சுமா. அம்மா அம்மா அப்படியே சரி அங்கே ஸ்ரீராமர் அடித்து விட்ட பந்தானது சரியா விரைவாக வந்தது. பந்தாடு வேடிக்கை வந்தது. ஆமாம்மா ஜானகியம்மா மீது பந்து பட்டது. சரி ஏனாது வரீங்கள் என்னம்மா இங்கதே மைகு இரண்டு எங்கோ
சரி. பந்தானது அம்மா மேனியில வெட்ட போது ஆமா. அப்படி படியிருந்து வைத்து விழுந்தார்கள். சரி. கண்டார்கள் செடியர்கள். சரி. எடி என்னம்மா? இளமாலை கௌரி. என்னம்மா? அமரே. ஆமா. என் அருமை மகளே ஜானகி. ஆமாம்மா. வளர்த்ததொரு அருமை என்னை வைத்திருந்த நேர்த்தி என்னை வளர்த்ததொரு அருமை என்னை வைத்திருந்த நேர்த்தி என்னை தரைதனிலே நடந்தாயனால் தந்தை காலோகம் என்று தரைதனிலே நடந்தாயனால் தந்தை காலோகம் என்று உருளை வண்டியை நான் சமைத்தேன் உருட்டியல்லோ உனை வளர்த்தேன் உருளை வண்டியை நான் சமைத்தேன் உருட்டியல்லோ உனை வளர்த்தேன் என்று சொல்லி ஜனகமன்னன் ஏகி மனம் பாடுகிறார் என்று சொல்லி ஜனகமன்னன் ஏகி மனம் பாடுகிறார் என் மகளே ஜானகி ஆமா. உன்னை எவ்வளவு அருமையாக வளர்த்தேன். சரி. உன்னை வளர்த்தது அருமை என வைத்திருந்த நேர்த்தி என்ன? அம்மா. நீ தரைகள் இழந்தாயானால் உனக்கு தந்தை காலில் யோகம் என்று உனக்கு உருளை வண்டி நான் சமைத்து உன்னை உருட்டி உருட்டி எல்லாம் வளர்த்தி அருமை என்னை வைத்திருந்த நேர்த்தி என்னை வளர்த்தொரு அருமை என்னை வைத்திருந்த நேர்த்தி என்னை தரைதனிலே நடந்தாயானால் தந்தை காலோகம் என்று தரைதனிலே நடந்தாயானால் தந்தை காலோகம் என்று உருளை வண்டியை நான் சமைத்தேன் உருட்டியல்லோ உனை வளர்த்தேன் உருளை வண்டியை நான் சமைத்தேன் உருட்டியல்லோ உனை வளர்த்தேன் என்று சொல்லி ஜனகமன்னன் ஏகி மனம் பாடுகிறார் என்று சொல்லி ஜனகமன்னன் ஏகி மனம் பாடுகிறார் என் மகளே ஜானகி ஆமா. உன்னை எவ்வளவு அருமையாக வளர்த்தேன். சரி. உன்னை வளர்த்தது அருமை என வைத்திருந்த நேர்த்தி என்ன? அம்மா. நீ தரைகள் இழந்தாயானால் உனக்கு தந்தை அவளுடன் பிறந்த அம்மா. சிவதனுசு என்று சொல்ல முடியவில்லை. சரி. யார் ஒருவர் ஒரே கையினால் எடுத்து வளைத்து நான் கூட்டுவாரோ சரியா? அவருக்கு தான் சீதா. அவனை 56 நாட்டிலே பறைசாட்ட சொன்னார்கள். சரி. மன்னனுடைய ஆணையை கேட்டுப்பார்கள் தூதுவர்கள் சென்று பறைசாற்றக்கூடியவர்கள் பறைசாட்டினார்கள். நாதி மன்னர்கள் இப்படி வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள்? மன்றியாக குதிரை கட்டியே பாராளோ தேச ராஜாக்கள் சீதையை வளைத்ததற்கு சிறந்த மன்னர்கள் அவர்வாரா மாவியே நல்ல ஜானகியே மனமுடிக்க வேண்டும் என்று அப்படியே வரல மன்னாரி மன்னர்கள் இளவரசர்கள் சரி. கூட்டம் கூட்டமாக குதிரைமா நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? யானை மீது வருகின்றார்கள். ஒட்டகத்தின் மீது வருகின்றார்கள். ஒரு சில தேசத்து மன்னர்கள் அம்மா. குதிரை மீது வருகின்றார்கள். சில நாட்டு மன்னர்கள் பல்லக்கில் வருகின்றார்கள். ரத மீது வருகின்றார்கள். சில நாட்டு மன்னர்கள் நடந்து வருகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்தபோது மனசில் ராமர் கண்டார். அம்மா. சுவாமி என்ன? அடேங்கப்பா ஆனா தெருக்களில் எவ்வளவு கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. அம்மா. அம்மா இத்தனை பேர் எங்கே செல்கிறார்கள்? ராமா இதிலே ஆட்சி செய்யக்கூடிய ஜனகமன்னனுக்கு சீதா என்ற ஒரு பெண் இருக்கிறார்கள்.
அந்த பெண்ணோடு பிறந்த வில் ஒன்று இருக்கின்றது. அந்த வில்லை யார் ஒரு கையால் எடுத்து யார் ஒரு கையால் நான் கூட்டி வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜானகி மனமுடித்து கொடுப்பதாகவே மன்னன் அமணி 56 நாட்டுக்கு பறைசாற்றிருக்கின்றனர். ஆகையினால் அந்த வில்லை வளைத்து அந்த சீதாவை மனமுடிப்பதற்காக இந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ராமா சரி அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த ஸ்ரீவரத்தில் நானும் கலந்து கொள்ளலாமே. உறுதியாக அந்த சீவரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நீயே அந்த வில்லை வளைக்க வேண்டும். அந்த சீதா தேவியை நீயே மனமுடிக்க வேண்டும். ராமா மகிழ்ச்சி வாருங்கள் போகலாம். சரி இனி சொல்லி பாருங்கள். அம்மா ஸ்ரீவரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரியான் ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரர் மகாமுனிவர் அம்மா 3 பேருமாக புறப்பட்டார்கள். சரியான் அப்படி பாருங்கள். சரி அங்கே திருவள்ளுவர் வருகின்றார்கள். ஆமா திருமாநகரத்திலே சரி நுழைவு வாய் அம்மா அதுக்கு பக்கத்துல வந்தாங்க பாருங்க. சரி அது அழகாக சத்தவட்ட கொடிச்சேரி கட்டியிருந்தது. சரி அந்த கொடிச்சேரியானது பெருமாளை பார்த்து என்ன சொல்லினது? என்ன சொல்லினது? கோட்டை மதில் கொடிச்சேரி கொடிச்சேரி அந்த கொடிச்சேலையானது சரி என் பெருமாளை பார்த்து என்ன சொல்கின்றது? அவன் அன்னையரை மனமுடிக்கு ஹரிராமா பாருங்கள், சீதையரை மனமுடிக்கு எங்கள் ஸ்ரீராமா பாருங்கள், ஜானகி மனமுடிக்கு எங்கள் சாரங்கரே பாருங்கள். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அந்த கொடிச்சேலை வைத்திருக்க வேண்டிய பதுமைகள் சரி அப்படியே அழைக்கின்ற அன்போடு அழைக்கின்றதா. அந்த காற்றடித்து அந்த கொடிச்சேலை அசைக்கின்ற பொழுது அப்படி வரவேற்பது போன்று இயற்கையாகவே பாருங்கள், ஒரு பாவை என்று வரவேற்றால் எப்படி இருக்கும் அது போன்று பாருங்கள் அந்த நுழைவு வாயிலில் கட்டிருக்கக்கூடிய அந்த கொடிச்சேலைகள் காட்சி கொடுக்கின்றது. சரி அடேப்பா ஆமா அதையெல்லாம் கண்டு சுவைத்தார்கள். சரி கண்டு ரசித்து பாருங்கள். 3 பேருமாகவே சரியா மதுரைமாநகரத்துக்குள் வருகின்றார்கள். ஆமா அந்த மதுரைமாநகரத்துக்குள் பாருங்கள். சரி முதல் தெருவு தாசிப்பட்டில் வாழக்கூடிய தெரு. மாலையில் தாவென்று வாங்கி காலையில் சீ என்று தள்ளக்கூடிய விளைமாதர்கள் இருக்கக்கூடிய தெரு அந்த தெரு. அந்த தெருவின் வழியாகவே அம்மா 3 பேரும் நடந்து வருகின்றார்கள். சரி நானது பாருங்கள். காளையான ராகவனை கட்ட பெண்கள் மயங்கிடுமா வாணிபத்தில் பேரு பெற்ற வள்ளல் தன்மை மிக்குடையா தெருவில் வரும் நடைவார்க்கு தெய்வ பெண்கள் காட்டியிருப்பா பாட்டி
தெருவில் வரும் நடை பார்க்க சரி தெய்வ பெண்கள் காத்திருப்பார்கள். சரியா மாயவர் வீதி வரும் நடை பார்க்க அம்மா மேனகை ஊர்வசி எல்லாம் பார்க்கணும் சொல்லி இவ காத்திருப்பாங்க. சரி அவ்வளவு ஒரு அழகு, ஆமா கண்கள் ஒரு அழகு, சரி அப்படியே நெற்றி ஒரு அழகு. அம்மா அதை கண்டால் காசி பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் பாருங்கள் என் பெருமாளுடைய அந்த உடம்பில் பாருங்கள் எந்த பகுதியை பார்த்தார்களோ அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா கண்களை பார்த்தவர்கள் கண்களை மட்டுமே பார்க்கிறார்கள். அடுத்த பக்கம் திரும்ப முடியல, ஏன்னா அது கண் நமக்கு ஒரு அழகாக இருக்கின்றது. மூக்கை பார்த்தவர்கள் மூக்கையே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாயை பார்த்தவர்கள் வாயை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி அவருடைய தோலை பார்த்தவர்கள் தோலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதத்தை பார்த்தவர்கள் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அழகு. சரி அடுத்த இடம் பார்க்க போடும்படி அது அவ்வளவு அழகு. அம்மா அதை கண்டு தாசி பெண்கள் சரி ஒருவருக்கொரு கூடி பேசுகின்றார்கள். என்ன பேசுகிறார்கள்? அடே என்னம்மா கருவாச்சி இது என்ன? தாசி பெண்கள் எல்லோருமாகவே ஆமாம்மா பெருமானுடைய அழகை கண்டு சரி அப்படியே வியந்து பார்க்கின்றார்கள். சரியா இதை சொல்லி நபருங்கள் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் திருவதியிலே வாரும் ஐயா வாரும் ஐயா தாசி பெண்கள் எல்லோரும் சரி அதை ராமர் அழகை கண்டு அம்மா மெய் மறந்து பார்க்கின்றார்கள். சரி எங்கள் தெருவதிலே வாரும் ஐயா, சரியா எங்க முத்தத்திலே வாரும் ஐயா. ஒரு முக்காணி போட்டுத்தாரே உட்கார்ந்து ஒரு நேரம் வெற்றிலையாவது சாப்பிட்டு ஐயா முத்தத்துல உட்கார்ந்து போனாலே போதும் அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள். சரி அதை எட்டி எட்டி பார்ப்பாரும் ஏறி வைத்து பார்ப்பாரு அன்று வைத்த மதில் சுவரை சரி அழித்த ஏன் நின்று பாக்குறாங்க. அப்ப இந்த மதில் சுவர் கூட இடிந்து போய்விட்டால் ஆடாமல் போய்விட்டால் இன்னும் ஒரு நாள் கட்டி கொள்ளலாம். ஆமா ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆண்மகனை வாழ்நாளை மறுபடியும் இந்த பிறவி நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. பாருங்க சரி மதில் சுவரை கூட அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு ஏறின்னு பாக்குறாங்க. சரியா என் பெருமாள் இருட்டு பார்க்கவில்லை. சரி ஒரு மோகன அஸ்திரத்தை போட்டு சரி காசி பெண்ணுடைய மோகத்தை மாற்றிவிட்டு அம்மா அதை விட்டு வழி நடந்து வருகின்றார்கள். சரி வரக்கூடிய சமயத்தில் பாருங்க அம்மா சீதாதேவி சேடி பெண்களோடு சரி கன்னிகாமரத்தில் நின்று கொண்டு சரியா வரக்கூடிய அப்படியே கூட்டத்தை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அம்மா இளவரசர்கள் சரி மக்கள் எல்லோரும் வருகின்றார்கள். அம்மா அது கூட்டம் வரும்போது எல்லாருக்கும் பார்க்கணும் ஆசை தானே. அம்மா நம்பியோடு மகாமுனிவரோடு வருவதை கேட்டார். அம்மா அம்மா சரி என்ன அதோ பாரடி அம்மா இதுவரைக்கும் எத்தனையோ நாட்டு இளவரசர் சென்றார்கள். சரி ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு மாதிரி இருந்தார்கள். அம்மா அதோ பாரடியும் தெரிவின் வழியாகவே அம்மா தாடி சடை வளர்த்தே சன்னியாசி உன்னை வரார் மோடி நடை நடத்தையின் அருமை தோழியே திரண்டு வருதுரண்டிய வாசல் அருமை தோழியே
சரி தாடி சடிமுடி வளர்த்து ஒரு தாத்தா முன்னணியா வருகின்றார். சரி அதற்கு பின்னாலே பார்த்தியாடி அம்மா தெரிகின்றதா? அம்மா தாத்தா வர்றாங்க. ஆமா அதற்கு பின்னாடி பாரு. முத்துவன் 2 ஆடவர் வருகின்றார்கள். சரி அவர் நெற்றி வடிவழகும் அம்மா நீலவர்ண பொட்டழகும். சரி பக்கத்துல பாத்தியாடி இவர் தம்பிடி. அவர் முகத்தவர் 2 பேரும் ஒரு போல இருக்கா. அம்மா அப்ப அவர் தம்பி தானே. அம்மா அவர் தம்பி கையில கூட வில்ல வைப்பாரடி. சரி எவ்வளவு அழகு பார்த்தியாடி. ஆமா அடேங்க சொல்ல முடியலடி. ஆமா அம்மா உண்மையிலே அவர் யாரா இருக்குமடி? ஒரு சமயம் மன்மதனாக இருப்பாருமா. மன்மதன்னா ரதியோட தான் வருவாங்க. ரதிகேவியா வர மாட்டாங்களா அம்மா? அப்போ வர மாட்டாங்க. சரி ஒருவேளை தேவேந்திர மன்னனா இருப்பாரோ? தேவேந்திர மன்னன் அப்படின்னா அம்மா இஸ்பிட் ராணி கூட வருவாங்களே. அம்மா யாரு? இந்திராணி. இந்திராணி அம்மா அவர்களும் இல்ல. சரி ஒருவேளை அதான் பகவானா இருப்பார்களோ? என் அம்மா நானாக பேசவில்லை பச்சினை என்ன வாசி பேசுவோம்மா. ரெண்டே பச்சியோ அழகு வாசி பேசுவோம்மா. பச்சி வாசி பேசுவது செடி அம்மா பஞ்சி வாசி பேசுவது. பார்த்து சொன்னேன் செடியா பஞ்சி வாசி பேசுவது. பச்சி வாசி பேசுவதை நானும் பார்த்து சொன்னேன் செடி. அம்மா சரி என்னம்மா நானா எதுவுமே பேசலடி. சரி அதோ பார் இந்த அரண்மனையை அம்மா பச்சை பறவைகள் இருக்கிறது. சரி அதோ அந்த ஆலமத்தை எட்டி பாரு. அம்மா இத்தனை பறவைகள் இருக்கின்றது. சரி அந்த பறவை எல்லாம் கண் கொண்டு பேசியது. ஆமா கண்ணை பாரு. அவன் பாருங்க அம்மா பாருங்க கன்னியாகுமரத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் பெருமாளாகப்பட்ட ராமசுவாமி பாருங்க அப்படி தெருவில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தெருவில் 2 புறமும் பாருங்க நிறைய மரங்கள் இருக்கின்றது. இந்த மரங்களிலே பறவைகள் இருக்கின்றது. இந்த பறவைகளுக்கும் ஒரு பறவை அம்மாவுக்கு ஜோடி அதோ வருது பாரு இதோ வருது பாரு என்று சொல்லி அது கண்களால் பேசியதை பார்த்து அம்மா யானை குறைத்தார். அம்மா அதான் பாருங்க அம்மா எப்படியும் பேசி எப்படி சமாளிக்கிறாங்க. சரி ஆனா வருங்கள் ஆக கன்னிகாமடத்தில் இட்டு கொண்டு சரியா சேரி பெண்ணோடு ஜாலியமா அப்படி அழகு கலகலப்பா சரி பேசிக்கொண்டு இருக்கு. அம்மா சரி ராமர் தம்பியோடு மகாமணிகரோடு சரி அந்த பாதை வருகிறார். கன்னிகாமாட பக்கத்தில் சரி கன்னிகாமாடத்தின் பக்கத்திலே சரியா நேர கீழே வர பெரிய தாமரை தடாகம். சரி தண்ணீர் நிறைந்த தடாகம். அம்மா எட்டி பார்த்தாலே என் பெருமான். சரி தண்ணி கண்டோடு எல்லாரும் பார்க்கிற ஆசை இருக்குல்ல. அம்மா அப்படி எட்டி பார்த்த தடாகத்தை சரி பார்க்கக்கூடிய சமயத்தில் சரியா ஜானகி முகமான தடாகத்தின் கரையில் கண்டா ஸ்ரீராமர். சரி முகன் அவ்வளவு அழகு பாருங்க. அதான் அம்மா அவர் பாருங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய சரி நிலவு போன்று சொல்லியிருக்கிறார்கள். சரியா மற்றும் செடி பெண்கள் அம்மா நட்சத்திரம் போல அப்படி அழகா மின்னுகின்றார்கள். சரி பார்த்த ஸ்ரீராமர் என்ன நினைக்கின்றார்? என்ன நினைக்கிறார்கள்? அடேங்கப்பா அழகுன அழகு எப்படி விட்ட அழகு. சரி மகாமே ருமைப்பாடே தசப்த சாந்தரப்பாக பியோஜன் முதலத்தில் முதலத்தை பெரி பெற்றார் கிடையாது கிடையாது வேறு கிடையாது. பாட்டை தந்த சாகரத்தை பிடித்த முதலத்தை பெரி பெற்றார் இந்த முதலத்தில் படிப்படியேது கிடையாது கிடையாது
சரி ஜானகிமை அழகை கண்டு அப்படி மனதிற்குள்ளே ஆமா வர்ணிக்கின்றார். சரி ஏன்னா அம்மா அவ்வளவு அழகு பாருங்க. ஆமா அடேங்கப்பா எவ்வளவு அழகு. சரி இந்த பெண் யாரா இருப்பார்? ஆமா சரஸ்வதியா இல்ல மதன் ரதியா? அம்மா இல்ல தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணியா? தெய்வலோக ரப்பையா? சரி என்ன அழகு. அம்மா பெண்ணுடைய முகம் தடாகத்து தெரிய வேண்டும் என்று சொன்னால் சரி மேலேதான் நிற்க வேண்டும். அம்மா உடனே மேலே எட்டி பாக்குறாரு. சரி ஏன்னா முகம் தெரியுது இல்ல. அம்மா மேல நின்று பார்த்தா சரி தண்ணியில முகம் தெரியும். அம்மா ஒரு காலத்துல பார்த்து கண்ணாடி எல்லாம் கிடையாது. சரி தண்ணியை பார்த்துதான் முகத்தை பார்க்கணும். தானே சரி அப்படி தண்ணியில தெரிந்து விடமாக மேலே எட்டி பார்த்தார். அம்மா கரிகாமடத்தில் இருக்கக்கூடிய ஜானகிமனை கண்டார். சரி ராமர் சரி அப்படி ஜானகிமன் சீதாதேவி கண்டார். அதான் இரண்டு பேரும் தண்ணியை மறந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி அப்படி கண்ணோடு கண் பேசியது. அம்மா கண்ணோடு கண் கப்பிக்கொண்டது. சரி என்னெரு நலத்தினால் இலையில் நின்றோளே ஆமாம்மா கண்ணோடு கண்ணினை கவ்விய ஒன்றை ஒன்று சரி உன்னவும் நிலைவரா உணர்வு ஒன்றிட அம்மா அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். சபா. ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய பார்வை இப்படி பார்வை. அம்மா அந்த பார்வைக்கு ஒரு பேர் உண்டு. அம்மா என்ன பேர் உண்டு? விகார பார்வை. விகார பார்வைன்னு சொன்னா புது பார்வை இருக்கு. ரெண்டு பேரும் பார்த்துக்கூடிய நேரத்துல சரி மத்தியில பச்சையும் பறவை சென்னா சரி போனா அப்படி எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலா போயிடும். அம்மா கரிச்சு போயிருவாங்க. அப்போ கரிஞ்சு போயிடுவாங்க. பச்சை பறவை ரொம்ப சின்னதுக்கு கரிஞ்சே போயிடும். இந்த கதையை சொல்லும் போதுதான் அண்ணனுக்கு பாரு சின்ன வயசுல 5 வயசுல நடந்த ஒரு சின்ன நிகழ்வு அப்படியே ஓடி வரும். ஓடி வந்தது சொல்லிடு. ஏன்னு சொன்னா பாரு அண்ணா 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா மாதிரி பாரு ரொம்ப வெளுப்பா இருப்பேன். எங்க அம்மா ஒன்னே விட நல்லா வெளுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி நானும் கடவுளை ஏன் ஐயா ஆல்ரெடி நதி வச்சு சொல்லல. என்னமா கேட்டுதான் நீ எல்லாம் ரொம்ப கலரு. அம்மா எங்க அம்மா மாதிரி இந்த மனை வேணா ஊர்ல விசாரிப்பாரு. உங்க அம்மா கலர் தான். உங்க அம்மா கலர் நீ இருக்கு. எங்க அம்மா இல்ல வெளுப்பா இருந்தேன். சரிப்பா இருந்து இப்ப பாரு நான் குட்டச்செய்தி ஓட்டிட்டு எப்படி எங்க ஊர் குளத்தங்கரை பக்கமா போயிட்டு இருக்கும்போது இந்த குளத்துக்கரைக்குள்ள ஒரு பொண்ணும் அதுக்கு கீழே அந்த குளத்தோரத்துல சாலைக்கு இந்த பக்கத்துல ஒரு பையன் நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த விகார பார்வை செய்தியில நமக்கு 5 வயசுல தெரியவா செய்யும். செய்தி தெரியாம அப்படி குட்டச்செய்தியில அப்படி குறுக்க போயிட்டு பாரு இந்த விகார பார்வை பட்டு எங்க அம்மா மாதிரி வெளுப்பா இருந்த நான் இப்படி கருப்பா போயிட்டேன். அம்மா ஐயோப்பா நம்பிட்டானா? அப்படியா? கதைனா கதை இப்படிப்பட்ட கதை. சரி அப்படி கலரா இருந்தீங்க. அம்மா குறுக்க போய் இப்படி இந்த விகார பார்வை எரிச்சுட்டேன் நான். கூட வந்து எரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி சாம்பலா போயிருப்பாரு. பரவாயில்ல நல்லது தானே. விளங்குற பிள்ளை நிச்சயம் ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த பிள்ளை எப்படியோ சரி அப்படி 2 பேர் தண்ணியை மறந்து பார்த்து கொண்டே இருக்கு. கண்டார் விஸ்வாமித்திர மகாமுனிவர். சரி ராமா சுவாமி ஏன் பிந்தி விட்டார்? ஒட்டுமில்லை சுவாமி நீங்கள் சொன்னது போன்று பாருங்கள். இந்த விஜயமானவருடைய அழகை பார்க்கின்ற பொழுது மிக அழகாக இருக்கிறது. கட்டிடங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த நாட்டு கட்டிடங்களை பார்ப்பதற்கு ஒரு சிறப்பாக இருக்கின்றது. சரி அந்த கட்டிட கலை ஒரு விதமாக இருக்கின்றது. பெருக்களை பார்க்கின்ற பொழுது பாருங்கள் 2 புறம் அந்த மரங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பாருங்கள் அயோத்தி மாநகரை பார்ப்பதற்கு வேறுபாடாக இருக்கின்றது. இந்த மக்கள் வரக்கூடிய அந்த நடக்கக்கூடிய நடைகள் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் இந்த பண்பாடுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே சுவாமி எங்கள் அயோத்தி மாநகரை விட இந்த முதலை நகரமானது வெகு சிறப்பு சுவாமி. அடேப்பா எங்கோ பார்த்துட்டு அம்மா எப்படியோ கதை. சரி பரவாயில்ல ராமா என்ன புறப்பட போகலாம். இது சரி பாருங்கள். ஆமாம்மா 3 வீரமா அதை விட்டு வழிநடந்து வருகின்றார்கள். சரியா முதலிய நகரத்தை ஜானகிமனுக்கு சுயவரம் பாருங்கள். சரி அங்கே பாருங்கள் நடன கலை நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மா நாட்டுப்புற கலை திரும்ப திசையெல்லாம் கலை நிகழ்ச்சி. சரி அழகு ஒரு பக்கம் அன்னதானம் வேற. சரி நம்ம சண்முகபுரம் மாதிரி அம்மா ஒரு பக்கம் கச்சேரி, இன்னொரு பக்கம் கரகாட்டம், சரி இன்னொரு பக்கம் வில்லுபாட்டு, இன்னொரு பரதநாட்டியம், அம்மா இன்னொரு பக்கம் அன்னதானம். ஆமா எந்த யாருக்கு என்ன நிகழ்ச்சி தேவை அங்க போய் வந்து சாப்பிடணும். ஆமா மதியம் 1 மணில இருந்து இரவு 2 மணி வரைக்கும் தொடர் அன்னதானம் எப்ப போனாலும் சாப்பாடு நடந்துட்டே இருக்கும். சரி அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் திங்கலாம். அம்மா அப்ப சேர்த்து நான் ஒரு வாரத்துக்கு சேர்த்து சாப்பிட வேண்டியது நம்ம கிடைக்கிறதுல சாப்பிட வேண்டியது. அது சரிதான். அப்படி வர விதயமான நகரத்திலே சரி ஜானகியமாக்கு சுயம்பரம் என்ற போது அம்மா அப்படியே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி அன்னதானம் கலை நிகழ்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி எப்படி பாருங்கள். எப்படி அம்மா ஏரோடோ எங்கள் சீரான
சரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் களியலாட்டம் ஆமா கரகாட்டம் ஆமா எவ்வளவு அழகான ஒரு- எல்லா ஆட்டத்தையும் ஒரு காலத்துல பார்த்தாங்கம்மா ஆமா இப்பவும் பாக்குறாங்க சரி பாக்குறேன் இப்போ ஆனா யாரும் உட்கார்ந்து இருந்து எதையுமே பாரு 90 விழுக்காடு இன்னைக்கு நாட்டுப்புற கலைகள் எல்லாம் சுவைப்பது கிடையாது இந்த கரகாட்டம் இந்த ஒயிலாட்டம் இந்த களியலாட்டம் இதெல்லாம் பாரு ஊர்வலங்களிலேயே அப்படி போய் கொண்டிருக்கும் கூட இந்த கூட்டத்தோடு கூட்டமாக பார்ப்பார்களே தவிர தனியாக ஒரு இடத்தை இந்த நிகழ்ச்சி வைத்தால் மக்கள் இன்னைக்கு விரும்பி பார்க்கிறாங்க பாக்குறாங்க சரி என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியல உட்கார்ந்து இருக்க முடியல ஆனா பார்க்கவே இப்ப இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அதே சமயத்துல காலத்தின் போக்கு இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் மக்களுக்கு ஈர்ப்பு குறைந்து விட்டது அதுவும் பாரு நம்ம தென்பகுதியில நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல நம்ம பக்கத்துல நம்ம உடன்மொழி திசைமொழி சாத்தான்குளம் முடிஞ்சப்பட்டி மூலகரப்பட்டி இந்த நாங்குநேரி இந்த சுத்து வட்டாரத்தை பாரு நாட்டுப்புற கலைஞர்கள் சொன்னாலே பெரும்பாலும் மக்கள் நிச்சயம் வெறுக்கின்றார்கள் ஆமா பேய் பண்ணாது ரெண்டு ஒண்ணு தானே சாத்தான் பண்ணணும் ஒண்ணு தான் பேய் பண்ணணும் ஒண்ணு தானே ரெண்டுக்கும் ஒரே பொருள் தானே பாருங்க கலை நிகழ்ச்சி பாருங்க சரி மக்கள் எல்லாம் கண்டு சுவைத்தார்கள் சரி சாப்பிட்டாங்க அப்படி கலை நிகழ்ச்சி பாக்குறாங்க அம்மா இதையெல்லாம் கண்டு பாருங்கள் சரி 3 பேர் வருகின்றார்கள் ராமர் லட்சுமணன் மகாமுனிவர் சரி 3 பேருமாக வார்கள் சபைக்கு வந்தார்கள் அம்மா வில்வ நடத்தக்கூடிய மண்டபத்தில் வந்தார்கள் சரி என் பெருமாள் ஸ்ரீ ராமர் சரியான் மத்தியான சூரிய பிரகாசம் போல் சின்ன வந்தார்கள் சரி அம்மா அப்படி அழகாக அமர்ந்திருக்க பாருங்கள் அதான் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இளவரசர்கள் கூட்டமாக அமர்ந்திருந்தார்கள் ஆமா நேரம் ஆயிட்டு பாருங்க எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அரசே என்ன வில்லை எங்கே பெண்ணை எங்கே சற்று இளவரசர்களை சற்று அமைதியாக இருங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியா சாப்பிட்டெல்லாம் இருக்கலையா சாப்பிடான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒண்ணு கல்யாணத்தை முடிச்சிக்கணும் அவனை வெள்ளையார் கொண்டிருக்கீங்களா பொண்ணையால் காட்டணும் இப்ப நீங்க நிக்கிற நிலையை பார்த்து நீ சாப்பிடாம இருப்பீங்க உங்களுக்கு பிரஷர் கூட்டிட்டு யாருங்க காவலர்கள் ஐயா ஐயா இந்த இளவரசருக்கு ஏதோ கொடுக்கணும் சாப்பிடணும் முதல்ல அதான் சாப்பிட்டாச்சு சரி சாப்பிட்டப்பதான் ரொம்ப அதிகமா வீரம் சரி சரி அமைதியாக இருங்க வில்லேட்டு துறை சொல்லுங்க யாருங்க பின்கைப்பவர்கள் இதோ அப்படிங்க துறப்புகோள் ஞானியுடைய வில்லை சேர்ந்து வில்படி மண்டபத்திலிருந்து இருந்து எடுத்து பாருங்கள் கொண்டாங்க நல்ல ஆட்டம் கொடுத்துருக்கோம் எடுத்துட்டானா கொண்டானே கொண்டாங்கன்னு சொல்றீங்க 1 மணி நேரம் ஆகுது அப்ப வில்லு என்னைக்கு வந்து சேரும் என்ன இருக்கு சாமி அங்க பின்னாடி கொடுங்க தாக்கோல் தாக்கோல் துறவுகோல் தாக்கோல் வில்மணி மண்டபத்தில் வருகின்றார்கள் சிறுவர்கள் சரி பலம் அடைத்தவர்கள் பாருங்கள் சரியான் திருப்புகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அம்மா வந்து மண்டபத்தை திறந்தார்கள் சரி அங்கே திறந்து வார்கள் வெளில பாக்குறாங்க வெளில பெரிய வெளில சரி வெளில பாக்குறாங்க கெதி கலங்கிச்சு கைகாலெல்லாம் கொஞ்சம் பதட்டம் வருது இருந்தாலும் மன்னனுடைய ஆணை வில்ல தூக்காம இருக்க முடியுமா ஆமா சரி வெளில தூக்காம இருக்கவே முடியாது தரதான் கிலோ மண்டபம்